ஆரோகணம் இறை முழுக்க கணம். ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி. லக்ஷ்மிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக ஆட்டம் பாட்டம் ஃபைட் இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டான படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில் ஒரு எமோஷனல்ஸ் ரொம்ப மைனூட்டாக உள்ளே போய் டீட்டெயிலாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிக்சர் பார்க்கும்போது நமக்குள்ளே நம்மளும் ஒரு கேரக்டராக உள்ள மனசுக்குள்ளே பதுங்கி இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வணக்கம். ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கேன். எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சில விஷயங்கள் தான் நான் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் வந்தேன். பட் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு பார்க்கும்போது கூட இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் நினச்சி பார்க்கல. ஆரோகணம் எனக்கு இந்த டைட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். சரிகம பதனிசா அதை வந்து ஆரோகணம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இன்க்ரீசிங் ஆர்டரில் சினிமாவோட மேஜிக்கே வந்து அன்ஃபோல்டிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான். அந்த அன்ஃபோல்டிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அதை வந்து எப்படி ஒவ்வொரு கேரக்டர் வந்து ஒவ்வொரு சீனில் எப்படி வந்து புது புது விஷயங்கள் சொல்கிறோம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். ஒவ்வொரு படம் உள்ளே போகும்போது இந்த கேரக்டர் என்ன சொல்கிறாங்க பார்க்க ஆசைப்படுவோம். அப்படி பார்க்க ஆசைப்படுற விஷயத்தை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறோங்கிறது தான் சினிமாவோட மெயின் கிராமரே. அதை வந்து இவ்வளவு சிறப்பாக கையாண்ட ஒரு படத்தை நான் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரேராக பார்த்துருக்கேன்னு சொல்லணும். அப்படி ஒரு அழகான அந்த சினிமாவோட கிராமரை, அந்த டெக்னிக்கை ரொம்ப அழகாக கையாண்டிருக்காங்க. அதாவது ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆகிற அதே டைமில் கேரக்டரைசேஷனும் அவ்வளோ அழகாக அன்ஃபோல்ட் ஆகிருக்கு. அந்த அன்ஃபோல்ட் ஆகிறது ஒன்றும் கூட வந்துட்டு நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு கதையில் ஆங்கிளில் தான் கதை போயிட்டுருக்கு. இதை பற்றி நான் சொல்லிட்டே போவேன், ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸில் இருக்கேன். எதிர்பார்க்கல. எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் வந்து ஒரு சினிமா மாதிரியே தெரியல. டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் மாதிரி தெரியல. மியூசிக் வண்டர்ஃபுல்லாக இருக்குது. கேமரா சொல்லவே வேண்டாம். சொல்லிட்டே போகலாம். நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா மனசை ரொம்ப தொட்ட ரொம்ப அருமையான படம். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்ல படம். லக்ஷ்மிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப மனசை தொடர மாதிரி ஒரு உண்மையான கதையை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு லக்ஷ்மி மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்க்குள்ளே இவ்வளோ அருமையான ஒரு இயக்குனர் இருக்காங்கங்கிறது நம்பவே முடியலை. அருமையான படம். ஆல் தி பெஸ்ட். ஒரு தமிழ் சினிமாவை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். அதிகம் நடந்திருக்கு. அதுதான் அந்த ஆரோகணம். படம் பார்த்த இம்பேக்ட் இன்னும் முடியல. லக்ஷ்மி மேடம் வந்து எனக்கு பொய்சில படத்துலேருந்து தெரியும். இந்த படம் வந்து நான் ரொம்ப ரொம்ப பர்சனலாக தான் வந்தேன் அந்த படம். ஆனால் தமிழ் சினிமாவை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படங்களில் இந்த படம் இருக்குது. எக்ஸ்ட்ரானரி, மைண்ட் ப்ளோயிங். எனக்கு பேச வார்த்தை வரல. ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம். எஸ்பெஷலி இந்த படத்தோட டிரெக்டர் அண்ட் ரைட்டிங் வாஸ் பிரில்லியன்ட். லக்ஷ்மி மேடத்துக்கு எவ்வளோ பாராட்டினாலும் தகும். அவங்க நிறைய படம் பண்ணணும். இவ்வளோ சென்சிட்டிவான விஷயத்தையும் எவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பல இடங்களில் பல விருதுகளை வாங்கணும். தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அடையாளமாக அந்த படம் அமையணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். நல்ல சினிமாவில் என்னென்ன இருக்கணுமோ எல்லாம் இருக்கு. என்னெல்லாம் இருக்கக்கூடாது அதான் இல்லை. நம்பி கையில் இருக்கிற காசை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இந்த படம் பாருங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் என்டர்டைன்மெண்ட், இட்ஸ் மோர். ஆரோகணம் தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல படம். ஆரோகணம் இது யூசுவல் சினிமாவாக இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு துணிச்சலான முயற்சி. ஆரோகணம் அதாவது நேற்று படம் பார்த்துட்டு ஏன்னா படம் பார்க்கும்போது நார்மல் ஒரு ஃபேமிலிக்குள்ள இட்ஸ் நாட் அ சினிமா தான் சொல்ல முடியும் என்னால். ஒரு இந்த கேரக்டர் என்ன கேரக்டராக இருக்கும், விஜயோட கேரக்டர் என்னவா இருக்கும். ஏன்னா எனக்கு விஜய் வந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. அண்ட் இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எண்டில் ஒரு டச் கொடுத்தாங்க பாருங்க டைரக்டர் லக்ஷ்மி மேடம். ஓ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அதாவது ஒரு சினிமா டெக்னீஷியனுக்கு தான் தெரியும் இன்னொரு டெக்னீஷியனுடைய டேலண்ட். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி டைட்டில். அந்த லாஸ்ட்ல டச் பண்ணும்போதும் நம்மளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இப்போ என்னையே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். 2 நாள் ஷூட்டிங் ரொம்ப சாஃப்டாக எடுப்பேன். 3ஆவது நாள் வந்து எனக்கு எங்கேருந்து வரும் கோவம் எனக்கே தெரியாது. அந்த கோவத்தில் பிடிச்சி அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஐயோ இன்னைக்கு அசிஸ்டன்ட்ஸ் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே அந்த 3ஆவது நாள் ஐயோ மாஸ்டருக்கு இன்னைக்கு என்ன ஏறிடும் போல இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் நம்ம பிகினிங் அந்த படம் பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஒன்று லைட்லி மென்டலா இல்லை வந்து சாமி வருதா ஒன்றுமே புரியாமல் வருது. ஆனால் ஏண்ட அந்த டாக்டர்ஸ் உடைய ஸ்பீச் பியூட்டிஃபுல். அது மாதிரி 2-3 இடம் நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரெட் புல் குடிக்கிறது சின்ன விஷயம்தான். அந்த ரெட் புல் குடிக்கிறது கூட அந்த விஜய் வந்து என்ன பண்ணிருக்கா அது டீ மாதிரி கலக்கி குடிக்கிறது. இட்ஸ் பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் ஆனோன்னு எல்லாம் நினைப்போம் ஐயோ அவங்க இறந்துட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் பொண்ணும் பையனும் போய் தேடுறாங்க.
எக்ஸல், அதாவது நினைக்க முடியாத ஒரு திருப்பங்கள். அண்ட் இதுல மெயின் ஹீரோ யார் சொன்னா லக்ஷ்மி மேடம் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி கிடையாது, ஏதோ ஒரு பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா சார் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு டைரக்ட் பண்ண ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு லேடி இவ்வளோ அழகா டைரக்ட் பண்ணும்போது எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரோகணம் இஸ் ராக். ஏன்னா எந்த ஒரு படமா இருந்தாலும் ஒன்று வந்து க்ளோஸ் டு த ஹார்ட் இருக்கணும், இல்லைன்னா க்ளோஸ் டு த சொசைட்டி அப்படின்றது இருக்கணும். அந்த விதத்தில் வந்து அவங்க படம் பார்த்தோன்னா வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் டு த சொசைட்டி அஸ் வெல் அஸ் க்ளோஸ் டு த ஹார்ட் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மீனிங் இருக்கணும். அந்த ஒரு மீனிங் வந்து எக்ஸாக்டாக வந்து கொடுத்த ஒரு படம் ஏன்னா இந்த படம் தான். ஆரோகணம் இஸ் a wonderful film. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல கான்செப்டோட நல்ல பெர்ஃபார்மன்ஸோட இருக்கிற ஒரு ஸ்வீட் ஷார்ட் நைஸ் ஃபிலிம். ஒரு துணிச்சலான விஷயத்த டைரக்டர் மேடம் லக்ஷ்மி அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா அருமையான ஒரு விஷயம், ஒவ்வொருத்தர் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம், நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிற விஷயம் நம்மளை சுத்தி சுத்தி நடந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் அதை வெளியில சொல்லிக்கிறது இல்ல, மறைக்கிறோம். அதை போல்டா இவங்க சொல்லியிருக்காங்க. தியேட்டர்ல குடும்பத்தோட போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.